இன்றைக்கி நம்ம சொல்கிற இந்த நம்பிக்கை கிடையாதுங்க. யூ திங்க் தட் யூ பிலீவ், பட் இட் இஸ் நாட் பிலீவ். இஃப் ஈக்குவலி யூ ஹாவ் பிலீஃப் இன் இந்த நல்ல நேரம் பார்க்குறதுல, கயிறு கட்டுறதுல, இதிலெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா இந்த நம்பிக்கை மூட நம்பிக்கை. இது எக்ஸ்ட்ரா ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். கயிறை நம்புகிறேன், நேரங்களை நம்புகிறேன், கிழமைகளை நம்புகிறேன், ஜாதகங்களை நம்புகிறேன், ஜோசியத்தை நம்புகிறேன், ராசியை நம்புகிறேன், சகுனங்களை நம்புகிறேன், எல்லா மூட நம்பிக்கைகளோடு சேர்த்து இதுவும் ஒரு நம்பிக்கை. இட்ஸ் அடிஷனல் நம்பிக்கை. இட் இஸ் நாட் ஒன்லி நம்பிக்கை. ஒரே ஒரு நம்பிக்கை அல்ல. நேரங்களை படைத்த ஆண்டவர் நீங்கள் பைபிளை ஒழுங்காக வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒளி தோன்றுகன்னு ஒளி தோன்றின பிறகுதாங்க அவர் கதிரவனை படைக்கிறார். ஒளி தோன்றுகன்னு 3வது வசனத்திலே வந்துடும். கதிரவனை படைக்கிறது 10வது வசனத்தில் தான் படைக்கிறது. அப்போ கதிரவனிலிருந்து அல்ல ஒளி. கதிரவனை படைத்தது ஆண்டவர் தான் 1வது அதிகாரம். இன்னைக்கு அப்போ சூரியனை வணங்குறீங்களா? உங்களுடைய நட்சத்திரங்களை வணங்குறீங்களா? இல்லையா? ஜாதகம் எழுதுறது எல்லாமே அதானே, நட்சத்திரங்களை. அமாவாசையெல்லாம் நம்புறதுன்னா அதனுடைய அர்த்தம் அதானே. நிலாவை நம்புகிறோம், நிலவை நம்புகிறோம். நேரங்கள், காலங்கள், கிழமைகள், இவ்வளோ நம்பிக்கை வச்சுட்டு இவர் மேலே நம்பிக்கை இருந்தது அப்படின்னா அது என்னங்க நம்பிக்கை? அது சகுனம் நம்பிக்கிறீங்க? நம்பிக்கை கிடையாது. நம்பிக்கை கிடையாது, அது மூட நம்பிக்கை. அப்போ நற்கருணை அது மூட நம்பிக்கை தான், முழுமையான நம்பிக்கை அல்ல. மூட நம்பிக்கை கலைந்து விட்டு முழுமையான நம்பிக்கை. நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் உனக்கு நல்லது இல்லைன்னு சொன்னார். நானும் உன் கடவுளாகிய ஆண்டவர் சொல்லலைங்க, நானே. ஐ ஆம். ஐ ஆல்சோன்னு சொல்லலை, ஐ ஆம். பொறாமையை கடவுளாக வச்சிருக்கிறோம், பழி வாங்கிறத கடவுளாக வச்சிருக்கிறோம். இவ்வளோ கடவுள்களை வச்சுட்டு எப்படிங்க உங்களுக்கு இந்த கடவுள்கிட்ட ஆசீர்வாதங்களை கேட்டு வரீங்க?